ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற அந்த நோ குக் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீர். ஸோ ரொம்ப சிம்பிளான கீர். இது வந்து ரோஸ் இல்லைன்னா குல்கந்த் கீருன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து மில்க் மேடு, அதாவது கண்டென்ஸ்டு மில்க்கு, குல்கந்த், அதுக்கப்புறம் வந்து அந்த கீருக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு வந்து சியா சீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் இது ஆப்ஷனல். இது இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஜா இருக்குல்ல அது போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நட்ஸை கூட நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நோ குக் ரெசிப்பியில் வந்து அதுதான் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், நான் ரொம்பலாம் ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரு டெக்ஸ்சருக்கு வேண்டி கொஞ்சம் குழுப்பு தர்றதுக்கு அதில் வந்து 1 கப் பால். ஓகே, ஸோ இப்போ வந்து குல்கந்த்னா வந்து உங்களுக்கு தெரியும்ல, ரோஸை வந்து ரோஸோட பெட்டல்ஸ் இருக்குல்ல அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க சுகரில், அதனால் அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் குல்கந்த் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் விட போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன ஏன்னா குல்கந்த்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால அதுக்கு தக்கன பார்த்து விடுங்க. இது வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ இப்போ இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுலேயே நான் வந்து ஆக்சுவலி வந்து குல்கந்த் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் ஷேட் கொடுக்காது. எனக்கு வந்து இது பிங்க் கலரில் இருக்கணுங்கிறதுனால நான் கொஞ்சம் ரோஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் விடுவேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான். எனக்கு அந்த குல்கந்த் வந்து ரோஸா, அதனால இந்த கீர் வந்து ரோஸ் கலரில் இருக்கணும் அப்படின்னு. லைட் ரோஸ் ஷேடு தான் அது, அந்த ரோஸ் ஃப்ளேவரும் கொடுக்கும் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சியா சீட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணி திக்காக ஆகுறதுக்கு, கொஞ்சம் அந்த குழுப்பு ஆகுறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஆனால் ஆக்சுவலி இதை நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சுகர் ஏதாவது மில்க் மேட் ஏதாவது விடணுன்னா விட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் நான் வச்சிட போகிறேன், செட் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட அந்த ரோஸ் குல்கந்த் கீர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour வச்சுருந்தேன், நல்ல சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கீர் வந்து நீங்கள் வந்து கோல்டாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அந்த 1 hourல வந்து அந்த சியா சீட்ஸ் வந்து அந்த மில்க் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, டெக்ஸ்சர் கொடுத்துருக்கு, நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த டெக்ஸ்சர். ஸோ இடையில அந்த இது லீஃப் மாதிரி இருக்கிறது வந்து அந்த குல்கந்தோட பெட்டல்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ நல்ல வாசனை. உங்களுக்கு ரோஸ் வந்து பிடிக்கும், ரோஸ் ஃப்ளேவரில் உள்ளது பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்ட்டி ஏதாவது வச்சிங்கன்னா இதை சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ரோஸ் குல்கந்த் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.